அரியலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் சின்னநாவலூர் கிராமத்தில் வயலில் இறங்கி விவசாயிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்திற்கு சென்ற அவருக்கு கிராமத்தில் பல்வேறு இடங்களில் வெடிவெடித்து மாலை அணிவித்து உற்சாகத்துடன் மக்கள் மற்றும் கட்சியினர் வரவேற்றனர். இன்றைய மூன்றாம் தலைமுறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடியார் அவருடைய ஆசையோடு போட்டியிடுகின்ற அரியலூர் தொகுதியில் போட்டியின்ற எனக்கு இந்த பகுதியிலே நான் வாக்கு சேகரிக்க 2016 வந்தபோது இந்த சாலையை போட்டுத்தர சொன்னார்கள். நான் போட்டு தந்தேன். 5 ஆண்டு காலமாக இந்த திராவிட திமுக ஆட்சி இந்த சாலையை போட்டு தரவில்லை என்று மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமாக இந்த சாலையை நான் வந்தவுடன் செப்பனிட்டு தருகிறேன். காட்டுப்பிரிங்கம் நாவலூர் சாலையை நிச்சயமாக மீண்டும் நான் 5 ஆண்டு காலமாக அந்த சாலை போடப்பட்டது. இன்று அந்த சாலையினுடைய வயது காலம் முடிந்து விட்டது. போன ஆட்சியில் போட்டு தரப்பட்ட சாலை இந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த சாலை பராமரிக்காமல் குண்டும் குழியுமாக இருக்கிறது. அதை நிறுத்தி மக்கள் கேட்டார்கள். நிச்சயமாக அந்த சாலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடப்பாடியார் அமைந்தவுடன் என்டிஏ கூட்டணி தலைமையில் அமைந்தவுடன் மீண்டும் இந்த சாலை போட்டு தரப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். குடித்தண்ணீர் வேண்டும் என்றார்கள், அதையும் செய்து தரேன் என்று சொல்லியிருக்கிறேன். நிறைய இன்னும் திட்டங்கள் சொல்லியிருக்கிறார்கள். வந்தவர்கள்லாம் எங்களை பாதுகாக்கும். நிச்சயமாக நான் செய்து தருவேன். 2016 ஒரு மருத்துவக் கல்லூரி அரியலூருக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த பகுதி சாலைகள் எல்லாம் மேம்பட நான் திறன்பட செய்திருக்கிறேன். நீங்கள் பார்த்திருக்கலாம். பெரிய நாகலூர் டு கோபிலிங்குடிக்காடு சாலை மிக அகலப்படுத்தி அந்த சாலையை விரிவாக்கம் செய்து ஆர்ஆர் சாலையாக மாற்றியிருக்கிறேன். அந்த சாலை நாகலூர் பெரிய நாகலூர் வரை இந்த சாலையும் அப்படி நான் செய்து தருகிறேன் என்று அவரிடத்திலே உத்தரவாதமாக நான் கொடுத்திருக்கிறேன்.